நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஸ்டாண்ட் டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 க்ரோ பேக், ஒரு அடி அளவுள்ள 10 க்ரோ பேக்கை வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. அதுக்கு வீல் வச்சுருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு தனியாக வீல் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாண்டுமே 3/4 அடி உயரத்தில் இருக்குது. அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராலி செஞ்சு காமிச்சிருந்தேன். அந்த ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வீலும் அதுக்கான மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வருது. அந்த ட்ராலி யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் ஒரு 10 ஸ்டாண்டு வச்சுருக்கேன், 10 ஸ்டாண்டு மூவ் பண்ணுறதுக்காக நான் ட்ராலி வாங்கி பயன்படுத்துகிறேன்றவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லாமல் மாடி தோட்டத்தில் ஒரு ஸ்டாண்டு 2 ஸ்டாண்டு தான் வச்சுருக்காங்கிறவங்களுக்கு அந்த ட்ராலி போக தேவையில்லை. நம்ம ஸ்டாண்டுக்கே டேரெக்டாக வீல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே நம்ம வந்து ட்ராலி எல்லாமே நகர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை ரொம்ப சிம்பிளாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் காமிக்க போகிறோம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டில் வந்து 3/4 அடி உயரம் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிற ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு 5 இன்ச் உயரம் தான் இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம நிறைய கிளாம்ப்ஸ் வந்து ஹெல்மெட் பண்ணுறோம், கொஞ்சம் செலவு குறையுதுன்றதுக்காக நமக்கு 5 இன்ச் தான் வருது. 5 இன்ச்சு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீல் ஸ்டாண்ட் அப்படின்றதால நம்ம அதை வந்து ட்ராலியில் வச்சு மூவ் பண்ண போகிறோம், டேரெக்டாகவே மூவ் பண்ண போகிறோம். அப்படின்னும் போது உங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. 5 இன்ச் உயரன்றது ஓகே தான். உங்களுக்கு தரைக்கும் ஸ்டாண்டுக்கும் 5 இன்ச் உயரம் இருக்கும். நீங்கள் தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீளோட இருக்கிறதால ஈஸியாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வெறும் லெக் மட்டும் வச்சு நம்ம அந்த ஸ்டாண்டுக்கு 10G மாடல்னு பேர் வச்சுருந்தோம். அதாவது ஒரு அடி பேக் 10 பேக் வைக்கிறதால அதுக்கு 10G மாடல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீல் ஃபிக்ஸ் பண்ணுறதால வீல் பேஸ்டு 10G மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு பேர் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ஸ்டாண்டு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீல் பேஸ்டு 10G மாடல் ஸ்டாண்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுது, அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காமிச்சிட்றேன். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கே மெட்டீரியல் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து தாராளமாக வாங்கி இந்த மாதிரி ஸ்டாண்டை நீங்களே ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சில வெண்டார்ஸும் இதே மாதிரி ரெடிமேடாக கட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸும் வேணால் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அவங்களையும் கான்டெக்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை கொடுக்குறது மட்டும்தான் என்னுடைய வேலை. எந்த இடத்துல தரமாக கிடைக்கும், எந்த இடத்துல வந்து காஸ்ட் கம்மியாக கிடைக்குங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கணும். என்னென்ன மெட்டீரியல் நம்ம பயன்படுத்தியிருக்கேன், எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த PU வீல் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம ட்ராலிக்கு பிளாக் கலர் வீல் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வீல் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இந்த PU வீல் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த வீல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 இன்ச் சைஸ் வாங்கியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு 4 இன்ச் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக பண்ணணும்னா 3 இன்ச் வீல் கூட வாங்கிக்கலாம் தாராளமாக. இந்த வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாருங்கள் நம்ம ஸ்டாண்டில் ட்ரில்லிங்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் தான் நம்ம ட்ரில்லிங் பண்ணலாம். அப்படி ட்ரில்லிங் மிஷின் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கிளாம்ப் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா 8 செட்டு வேணும். இந்த கிளாம்பை நம்ம பைப்போட வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போல்ட்டு, இந்த போல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீலுக்கு 4 போல்ட் வேணும். அதாவது இங்கே ஒரு போல்ட், இங்கே ஒரு போல்ட் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போல்ட், இந்த இடத்துல ஒரு போல்ட்டு, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 போல்ட் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் SJ1 கிளாம்ப். இந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 செட் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான நட்டு அண்ட் போல்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அடுத்ததாக பைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 22 இன்ச் அளவுள்ள 2 பைப் எடுத்திருக்கேன். 58 இன்ச் அளவுள்ள 4 பைப் எடுத்திருக்கேன். ட்ரெயின் செல் பார்த்திங்கன்னா 6 ட்ரெயின் செல்லு, 10 இன்ச்சு அகலம், 20 இன்ச்சு நீளம். 6 ட்ரெயின் செல்லும் நம்ம அடுக்கும்போது நமக்கு 60 இன்ச்சு கிடச்சிரும். அதாவது 5 அடி தூரத்துக்கு 20 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி கிடச்சிரும். சரி, இப்போ நமக்கு தேவையான மெட்டீரியலாம் கிடச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் வேணும். டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 13 mm அளவுள்ள ஸ்பேனர் வேணும். அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு அலன் கீ இருந்தால் போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் வேகமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அலன் கீயை கட் பண்ணி இந்த பேட்டரி ட்ரில்லிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணுன்றதுக்காக. அதே மாதிரி இந்த போல்ட் டைட் பண்ணுறதுக்கும் தேவையான 13 mm அளவுள்ள சாக்கெட்டும் ஒன்று எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 58 இன்ச்சு நீளமுள்ள 4 பைப் எடுத்திருக்கேன். இந்த 4 பைப்லேயும் நம்ம ஒரு அடி தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திருப்பி ஒரு அடி தூரம் தள்ளி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஈவனாக வைக்கிறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது 58 இன்ச் இருந்தது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி போச்சுன்னா நமக்கு உள்ளார வந்து 28 இன்ச் இருக்கும். இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடி தள்ளி நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இதுக்கு வெளியே தான் நம்ம கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கிளாம்ப்பு, 4 போல்ட்டு. கிளாம்ப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடியில் ஒரு கிளாம்ப்பு, மேலே ஒரு கிளாம்ப். இந்த கிளாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாகவும் இன்னொரு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் டைப்லையும் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 இன்ச் வீல், 4 இன்ச் வீல், 5 இன்ச் வீல், 6 இன்ச் வீல் வரைக்கும் ஒரே கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாம்ப் ஒன்றே தான், வீல் மட்டும் நம்ம தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வர்ற மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இதை வீலை ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வச்சாச்சு, இந்த மாதிரி வச்சாச்சு பண்ணிக்கலாம். இப்போ போல்ட் எடுத்தோம் இல்லைங்களா, போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு வந்து அடிப்பகுதியில் இருக்க மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி போட்டு அடியில் வந்து நட்டு போட்டு டைட் பண்ணிங்க. சும்மா கையில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு சும்மா லூஸாக ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் போல்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு லூஸாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றது தெரியறதுக்காக உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மகிட்ட இருக்க எல்லா வீலையுமே நம்ம கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். டேரெக்டாக முன்னாடியே கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டைட் பண்ணாமல் வச்சுட்டு அப்புறம் பைப்பை உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பைப்பை ஃபிட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல கிளாம்பை தனியாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து கூட நம்ம பைப்பில் சொருகிக்கலாம். இப்படி கிளாம்பை எடுத்துக்கங்க, போல்ட் எடுத்துகிட்டு சும்மா லூஸாக டைட் பண்ணுற வேண்டியது தான். அதே மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு கிளாம்ப் எடுத்துக்கிறேன். கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பக்கம் ஓவல் இருக்குன்னா இங்கேயும் ஓவல் தான் வரணும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக வராது. டைட் பண்ணும்போது ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது, லூஸாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப் உள்ளார போகும், இல்லைனா பைப்பு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வீலுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம எடுத்து டேரெக்டாக பைப்பில் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு மெத்தட் வந்து கிளாம்பை டேரெக்டாக பைப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போல்ட்டு போடுறது. ரெண்டாவது வந்து வீலோட கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லூஸாக வச்சுட்டு உள்ளார வந்து பைப்பை இன்சர்ட் பண்ணிக்கிறது. இந்த 2 ஆப்ஷனுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க. வந்து எடுத்தோடனே இதெல்லாம் கையில் டைட் பண்ணிங்க ஓரளவுக்கு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் டைட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு கடைசியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே நகர்த்தி பாருங்கள், இந்த ரெட் மார்க் இருக்கு இல்லைங்களா, இங்கே வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெஷின்லாம் இருந்தால் டைட் பண்ணணும்னு கிடையாது. டேரெக்டாக ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணலாம். என்ன தான் நீங்கள் இந்த பேட்டரி கன் யூஸ் பண்ணாலும் ஃபைனலாக டைட் பண்ணுறதுக்கு ஸ்பேனர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த 2 பைப் இது. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு 4 வீலும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ட்ரெயின் செல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த போல்ட் நட்லாம் கொஞ்சம் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து நார்மல் டைட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல் டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த போல்ட்டுக்கு மேலே நம்ம ட்ரெயின் செல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் டைட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், இந்த ஸ்பேனர் வச்சு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 வீலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4 வீலும் பார்த்தீங்கன்னா இது 2 வீல் ஒரு ரோல் இருக்குது, அந்த 2 வீல் ஒரு ரோல் இருக்குது. இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த 2 ரோவையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 22 இன்ச் நீளமுள்ள இந்த பைப்பு வந்து குறுக்கால ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான கிளாம்ப்பு SJ1 கிளாம்ப்பு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் SJ2 கிளாம்ப் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே SJ1 கிளாம்ப் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அலன் கீ. இந்த கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் இருக்கும். இந்த ஸ்லாட்டை வச்சு அழகாக லாக் பண்ணிக்கலாம். இந்த நட்டு வச்சு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிரும். நட் டைட் பண்ணும்போது இந்த சின்ன ஸ்லாட் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போய் கரெக்டாக லாக் ஆகும். இப்போது இந்த 4 பைப்பையும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பைப் எதுவும் பார்த்தீங்கன்னா டில்ட் ஆகாமல் நிற்கும். அடுத்ததாக இங்கே ஒன்று, இங்கே ஒரு கிளாம்ப்பு. 4 கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டைட் பண்ணுங்கள். அப்போ தான் அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ 4 கிளாம்பும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணணும்.
இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் அலைன்மெண்ட்லாம் ஓரளவுக்கு தட்டி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலன் கீயை வச்சு நல்லா டைட் பண்ணிங்க. ஸோ இப்போ நமக்கு ஸ்டாண்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம 10G மாடல் ஸ்டாண்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் சுழலக்கூடிய வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த பக்கம் வேணாலும் ஈஸியாக நகர்த்திக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டாண்டுக்கும் அந்த ஸ்டாண்டுக்கும் எவ்வளோ கிளாம்ப்லாம் ஹெல்மெட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இந்த கிளாம்ப்லாம் ஹெல்மெட் பண்ணிவிட்டு சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஆனால் உங்களுக்கு ஹைட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் ஹைட்டு, இது வந்து 5 இன்ச் ஹைட் இருக்கும். இது மேலே நம்ம நார்மல் ட்ரெயின் செல் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ட்ரெயின் செல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் மெத்தட் தான். 6 ட்ரெயின் செல் இருக்குது. 6 ட்ரெயின் செல்லும் நம்ம டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட மொத்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச் இருக்குது. நீளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடி இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது ட்ரெயின் செல்லாம் வச்சாச்சு. இந்த ட்ரெயின் செல் வந்து மேலே ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம தேவைப்படுற இடத்துல ட்ரெயின் செல் ஸ்லிப் ஆகாமல் கட்டிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டாண்ட் மேலே பக்காவாக ட்ரெயின் செல்லாம் வச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 10G மாடல் ஸ்டாண்டுக்கு வீல் வச்சு பண்ணியிருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 10G மாடல் இல்லாமல் நம்ம 5x2 ஸ்டாண்ட் இருக்கிற ரெக்டாங்கிள் ஸ்டாண்ட் அந்த மாதிரி மாற்றணுன்னாலும் இதை டேரெக்டாக நம்ம கூட சைடில் அடிஷ்னல் பைப் கொடுத்து நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் சில மெட்டீரியல் தேவைப்படும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான நிறைய வேலைகளை நம்மளே செஞ்சுக்க முடியும். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்துக்கு தேவையான வேலைகளை நம்மளே செய்யும்போது நிறைய செலவும் குறையும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை மறுபடியும் நம்மளே சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்தில் செய்யக்கூடிய வேலைகளை தெளிவாக வீடியோவாக பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.